ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/6/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 12:38 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. இரவு 11:03 பின்பு சஷ்டி திதியும் ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஆயில்யம். மாலை 3:57 பின்பு மகம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் நன்றான நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் அமையும். காலை நேரத்திலேயே கலகலப்பான சூழல் உருவாகும். கடன் தொல்லைக்கு தீர்வு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருக்கமான உறவுகளை கூட நுணுக்கமாக கையாள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அரகண்டநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் அதாவது உச்ச குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடர்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை தடம் மாறாமல் வாழ்ந்து காட்டுவதுதான் நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தாளபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும். கதை, கட்டுரை மற்றும் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு கலகலப்பான வருமானங்கள், கை நிறைய காசுபண சேர்க்கைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தில் நின்றவர்கள் எல்லாம் அச்சத்தை வென்றவர்கள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க செல்வாம்பிக தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்லல் குணம் பெருகும். அதாவது ஜென்ம ராசியிலேயே முழுமையான சுபகிரகமாகிய குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால, ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்வாதாரம் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு வல்லல் போல் உதவி செய்யக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுகபோக வாழ்க்கைக்காக அலைமோதும் எண்ணங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மகா காளேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உடலும் உள்ளமும் உற்சாகம் அடையும். ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுக்கு தேவையான, பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தித்த விஷயங்களை சிந்திக்க நேரமில்லை, சிந்தித்த விஷயங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் மட்டுமல்ல வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்த பாஷங்களை பாதுகாப்பவனுக்கு சொந்த ஆசைகள் நிறைவேறுவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு உள்ளங்களின் சந்திப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தேவையில்லாத இடர்பாடுகள் விலகி கணவன் மனைவிக்குள்ள காதல் பெருகக்கூடிய, கட்டில் பாசம் பெருகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். கடந்த காலங்களில் விட்டு போன சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டு பேசி பழகிய காதல் விட்டு போன காரணத்தை பட்டியலிட முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறும். மாதா பிதா மூலமாக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தனஸ்தானாதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் பற்றுக்கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு கொள்கை பிடிப்பு அதிகமாகும். உதவி அல்லது பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கும் படைக்கப்பட்ட இறைவனுக்கும் சம்பந்தம் உள்ளது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் பெருகக்கூடிய, நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மருந்து கடை, அதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் தவறு இல்லை. வளர்க்கப்பட்ட தாய் தந்தையை தவிக்க விடுவது தவறு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கன்னி அம்மன்
தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும். ராசி அதிபதி சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால காலை நேரத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் இருந்தாலும் மாலை நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள அதாவது சலசலப்பு இல்லாத சந்தோஷம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாதியை ஒழிக்க முடியாத நீதியை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சித்தேஸ்வர தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். ராசி அதிபதி கடக ராசியில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய, இழந்த கௌரவம் கிடைக்கக்கூடிய, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவன் விதித்த தலை எழுத்துக்கும் அமெரிக்காவின் கையெழுத்துக்கும் அபரீதமான விபரீதங்கள் உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அழகிரிநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.